நான் பெங்களூர் ஆஃபீஸை கவனிக்க போகிறதுனால இந்த ஆஃபீஸுக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தரை நியமிக்கலான்னு இருக்கிறேன். அதற்கு தகுதியுள்ள சரியான நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. கர்த்தாவே, ஜோஷுவா, ரூபன், ஜான் 3 பேரும் திறமைசாலி தான். ஆண்டவரே, இதில் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. நம்ம எம்டி சார் சிந்தனையாகவே இருக்கார். எப்பவும் அவர் கவலையாக இருக்கார் போல. அவருக்கு கவலையா? அவர் வருஷத்துக்கு 3000 கோடி 4000 கோடி சம்பாதிச்சு நல்ல கோடியிலேயே புரள்றாரு. அவருக்கு எப்படி கவலை இருக்கும்? பெங்களூர் ஃபேக்ட்ரி அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலையாம், அந்த கவலையாக இருக்கும். ஓ, நம்ம எம்டி சார் சின்ன வயசுலேருந்தே கடுமையாக உழைச்சிருக்காரு. அதான் அதுக்கான பலன் இப்போ அவருக்கு கிடைக்குது. அவரு மட்டுமா உழைக்கிறாரு? நம்மளும் தான் நைட்டு பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கும். அவர் கோடியில் இருக்காரு, நமக்கு தெருக்கோடி தான் கிடைக்கும் போல. மற்ற கம்பெனியோட நமக்கு அதிகமான சம்பளம் தானே தராரு. போங்க, பெரிய சம்பளத்தை தந்துட்டாரு போங்க. சார் உங்க 3 பேரையும் எப்படி சார் அவர் கேபின் கூப்பிடுறாரு, சீக்கிரமா. சிட் டவுன் ப்ளீஸ். ஓகே சார். நான் இப்போ உங்கள் 3 பேரை எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, நான் பெங்களூர் ஆஃபீஸை கவனிக்க போகலான்னு இருக்கிறேன். அதனால் நம்ம ஆஃபீஸ்க்கு உங்கள் 3 பேரில் ஒருத்தரை டைரக்டர் ஆக்கலான்னு இருக்கிறேன். அதனால தான் உங்கள் 3 பேரையும் இப்போ கூப்பிட்ருக்கேன். ஜூட்சன், அதை கொண்டாங்க. ரூபன், ஜோஸ், ஜான், உங்கள் 3 பேரோட திறமையில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் 3 பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுல தான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன போட்டி. இதுதான் லில்லி பல்ப்ஸ், அதாவது லில்லி செடியோட கிழங்கு. இதை உங்கள் 3 பேருக்கும் நான் தரேன். சரியாக 40 நாள் டைம் தரேன். யார் செழிப்பாக உயரமாக வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த சீட்டு. ஓகேயா? ஜூட்சன், இங்கே வாங்க. இந்த 3ஐயும் ஆளுக்கு 1 எடுத்து கொடுத்துருங்க. இதே பாட்டில் தான் வளர்த்து கொண்டு வரணும். நான் அமைச்சரை பார்க்க வேண்டியிருக்கு, வாரேன். கார் கம்பெனியை மூடிட்டு விவசாயம் பார்க்க போகிறாரா? கிழங்க கொடுத்து செடி வளங்கன்னு சொல்கிறாரு. எல்லாம் கோமாளித்தனமாக இருக்கு. சார் சொன்னார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்? கிறுக்குத்தனமாக இருக்குது. இது ஏதோ சொல்கிறாருப்பா, நம்ம வளர்த்துட்டு தான் வருவோமே. வாங்கப்பா போவோம். ஜானண்ணே, என்ன உரம் போட்டிங்கண்ணே? செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு உரமும் போடலப்பா, இது நானா வளர்த்தது இல்லைப்பா, தானா வளர்ந்தது. எனக்கும் தானே, வீட்டில் வச்ச தன்னால் வளர்ந்துட்டு. சூப்பராக இருக்குப்பா உன் செடியும். உங்களது நல்லா இருக்குண்ணே. நீ தான் அநேகமாக எம்டி சேருக்கு வருவேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு நிறைய இருக்குண்ணே. ரூபன் அண்ணே, வெறும் தொட்டி கொண்டு வந்திருக்கீங்க. ஏய், ரூபன் செடி அறிவாளி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா இருக்கும்பா, நமக்குலாம் தெரியாது. ஓ, அப்படி இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். உட்காருங்க. நல்லா வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்களே. தேங்க்யூ சார். என்ன ரூபன், செடியை காணோம்? வர்ற வழியில் ஆடு மாடு எதுவும் மேய்ஞ்சிருச்சா? எவ்வளவோ ட்ரை பண்ணேன், வளரல சார். எவ்வளவோ ஃபாஸ்டிங் கூட இருந்து பார்த்தேன், ஆனால் வளரவே இல்லை சார். அவரை விடுங்க சார். எங்கள் 2 பேர்த்தில் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. 40 நாளாக உறங்காமல் கொள்ளாமல் செடியை வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் சார், இந்த செடி மேலே கவனம் வச்சு நான் 40 நாள் சரியாகவே சாப்பிடல சார். அப்படியா? சரி, நம்ம ஆஃபீஸோட டைரக்டர் ரூபன் தான். கங்க்ராச்சுலேஷன் ரூபன். இனி நம்ம ஆஃபீஸோட டைரக்டர் நீ தான். என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? செடியே வளராதவனுக்கு பதவியா?
ஆமாம் அதானே சார். இது என்ன சார் கிறுக்குத்தனம்? செடியே வளராதவனுக்கு நீங்கள் இப்போ எப்படி பதவி கொடுக்க முடியும்? அது எப்படி வளரும்? நான் அந்த கிழங்க என் ஒய்ஃப்ட்ட கொடுத்து குக்கரில் வச்சு 10 விசில் வச்சு வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அது எப்படி வளரும்? நீங்கள் 3 பேருமே திறமையானவங்க தான். ஆனால் உங்களில் யார் உண்மையானவங்கன்னு தெரிந்து கொள்றதுக்கு தான் இப்படி செய்தேன். இப்போ சொல்லுங்கள், இந்த செடியெல்லாம் உங்களுக்கு எப்படி வளர்ந்ததுன்னு. சார் முளைக்கவே இல்லை சார். அதான் நர்சரி கார்டனில் போய் வாங்கி நட்டி வச்சிட்டேன் சார். நீங்கள் நான் அமேசானில் அமேசான் கார்டில் போய் பிடிங்கிட்டு வந்தீங்களாக்கும். நீங்கள் பொய் சொன்னதுனால நான் உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறதில்ல. இனி ரூபன் தான் உங்கள் பாஸ். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, சரியா? ரூபன், இங்கே வந்து உட்காருங்க. இந்த உலகத்தில் படிப்பும் பதவியும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லும் பரிபூரண ஆசீர்வாதமாகிய பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கு உண்மை என்ற தகுதிதான் வேண்டும். நான் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னும் துணையாளர் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.